இசை நான் கரெக்டா பால் போடுறேன். கரெக்டா பேட் அடிக்கணும்னா அதெல்லாம் நான் எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க. கவின் கரெக்டா பேட் பார்த்து போடு. அதெல்லாம் கரெக்டா போட்டுறேன். இசைமா நீடா நான் எப்படி பேட்டிங் பண்றேன் மட்டும் பாரு. இசைமா நீங்க தான் கவினை படிக்கிறத நிக்கணும். கவினப்பா நீங்க நிக்கிறத நிக்கணும். உடா புள்ள எங்க நின்னுட்டு போறா. இசை நான் பால் போடுறேன். கரெக்ட்டா போடணும். அதெல்லாம் கரெக்டா போட்டுறேன் பாரு. டேய் கரெக்டா போடுடா. தங்கப்புல அப்பதான் அடி அடி. இசை அப்பதான் அடி. எனக்கு தெரியுமே. என்னடா பால் அந்தத்துல தொங்கிட்டு கிடக்கு. நான் சரியா தான் பால் போட்டேன். என்ன மாமா? அது ஓ மேல தப்பு இல்ல, பால் மேலதான் தப்பு. என்னடா பால் அந்தத்துல தொங்கிட்டு கிடக்கு. இருனே வாரேன். உன்னை அங்கே அடமான வச்சுட்டு கூப்பிட்டு வந்தேன் பாரு. நான் ஒழுங்கதான் பால் போட்டேன். இல்ல பிள்ளைல பாக்கல என்ன புள்ள கிளம்பி நிச்சா. இசை அந்த பேட்டை பண்ணா நான் அத பந்து அடிப்பேன். நீ அடி முதல்ல பூமிக்கு வரணும்ல. அது ஏன் மேலே சுத்திக்கிட்டு இருக்கு? எல்லாம் எங்க தங்க புள்ள பவர் தான். என்ன சொல்லுதியா? எல்லாம் உன் கைராசி தான். அது ஏன் உத்தரத்து தொங்கிட்டு இருக்கு? அதுக்கு ஒண்ணு 10 பயம். என்ன பயம்? இதே மாதிரி நம்மள யாருமே அடிச்சது இல்லையேன்னு பயம். திரும்ப இதே மாதிரி அடிச்சதுன்னு அதுக்கு பயம். அதுக்குத்தான் அது உத்தரத்தை தொங்கிட்டு கிடக்கு. பயம் இருக்கும்ல. நான் யாரு? அதானே அந்த பால தூக்குடா. உன் அடிய பார்த்து பாலே கீழே இறங்க மாட்டேங்கிற. நான் ரவுடி மாமா. அதான் என் அடி அப்படி பயங்கரமா இருக்கு. அதி பாலே பயப்படுதே. நிஜமாவா? இதை நான் பேட்டிங் பண்ணிட்டேன். நான் தர மாட்டேன். சரிண்ணே அவளே பேட்டிங் பண்ணிட்டோம். இசை பாலடி. இப்ப பாருங்க நான் எப்படி அடிக்கேன்னு மட்டும் பாருங்க. போடட்டுமா? இருங்க 1 2 3 சொல்லிக்கிறேன். பேட்ல ஒழுங்கா புடிச்சுக்கிறேன். ரெடியா? இருங்க மாமா. என்னடா புள்ள குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா தெரியலையே. இசை சீக்கிரம் பேட்டிங் பண்ணு. அது எப்படி உங்க கையில இருந்து பால் இப்பலா சுத்துது? அதிக சுத்தம் நம்ம தான் சுத்தணும். அதே மாதிரி நான் சுத்தியே ஆகணும். டேய் புள்ளிக்க சுத்தி கொடுடா. நான் சுத்துறேன். சரி இங்க வா நான் பேட் போடுறேன். உன்கிட்ட அது மாதிரி சுத்து. கரெக்ட்டா போடணும் மாமா. அதெல்லாம் கரெக்ட்டா போடுறேன் புள்ள. நீ பேட் அடி. ஓகே. சாரடி புள்ள வேலை அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. காலை வெயில் தானே ஒண்ணு செய்யாது. காலை வெயில் ஒண்ணு செய்யாதா. புள்ளைக்கு தலை சுத்தம் தங்க பிள்ளைங்க மாமா. இப்போ என்னமா தங்க கவின் மாமா கையில பால் பாருங்களே. என்னன்னு புள்ள ஆசைப்பட்டான்னு தெரியுமில்ல. புள்ள கையில தூக்குள்ள. சரிங்க இசை இந்தா. அதே மாதிரி நான் பண்ணுவேன். இப்ப மட்டும் புள்ளைக்கு அந்த மாதிரி வரலன்னு வச்சுக்க. நீ செத்தமோனே. ஒழுங்கா புள்ளைக்கு அந்த மாதிரி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். புள்ளைக்கு ஒழுங்கா அதே மாதிரி வரணும். அது இந்த சுண்டு வரலால சுரட்டணும்னே. சுண்டு வரலால சுரட்டணும். என் புள்ள வரல எடுத்துக்கலாம். அதுவே பிஞ்சு வரல. ஒழுங்கா நீ சுருட்டி கொடுக்க. அண்ணே அது அவ கையால அப்படி பண்ண முடியும். புள்ளை இந்த மாதிரி பண்ண முடியாது தெரியுமில்ல. இப்ப எதுக்கு புள்ள பண்ணி பண்ணிட்டு இருந்த பழக்க தோசை முடி ஒத்த வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. அது வந்து எனக்கும் பால் அதே மாதிரி வேணும். ஓ வச்சு கொடு. வச்சு கொடுறா. என்ன பழகல. அது வந்து தங்கம்ல இப்ப வெயில் அடிக்குது. நம்ம பேர விளையாடலாம். இப்ப நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம்ப்பா. நாங்க ஒரு டீம் உருவாக்கலாம்னு பிளான் போட்டுருக்கோம். டீமா இல்ல அப்படியே ஆமாண்ணே ஆமாண்ணே. அதுக்கு தப்பா நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க தானே வின் பண்ணணும். அதுக்குதான். எப்படினாலும் என் புள்ள ஜெயிச்சிருவா. ஒண்ணு ஏத்து ஏமா விளையாட போறான். நீ ஜெயிச்ச மாதிரி தான். வெயில் அடிக்க போற வீட்டுக்கு போக முடியாது. அப்பா நான் விளையாடணும்ப்பா. எங்க பிள்ளை வெயில் அடிக்காதமா எப்படி என் பிள்ளைக்கு வேத்து நிக்க பாருங்க பாப்பா. அம்மா இவ்வளவு பெரிய வெயிட் தூக்கிட்டு நிக்க என்ன சாரு அண்ணே இவ்வளவு வெயிட் உள்ள பேட்டை தூக்கி புள்ள கையில கொடுத்துருக்க. எனக்கு அவன் பச்சை பிள்ளை வாங்கிட்டோம்னு புள்ள கையில நம்ம வெயிட்டான பொருளை இருந்தது. அப்பா பேட் புடிச்சது என்ன பண்ண பேட்டிங் பண்ண முடியும். நம்ம பிள்ளை வெயிட் ஆனதே வேண்டாம். உனக்கு ஒத்துக்கிடாது. என் பிள்ளை எப்படி வெயில விட்டுருக்கானோ பாரு. என் பிள்ளைக்கு என்னமா வேத்துட்டு வருது. சரிவா அப்பா அவனை கேள்வி விட்டுதாரு குடிச்சிரு. இவ்வளவு நேரம் வெயில கொண்டு விட்டுருக்காரு. மாமா சூடு பிடிச்ச என்னத்துக்கு அவன் பிள்ளைக்கு மாமா தங்க பிள்ளை. என்ன நான் வேணா போய் இறங்கி விட்டுட்டு வரட்டுமா? நல்ல செவ்வல் அடியா இனிப்பா இருக்க பார்த்தா வெட்டணும். உனக்கு தெரியாது. நான் பாத்துட்டு வரேன். சார் அண்ணே நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு எள்ளி வெட்டுமே. அந்த 3வது கண்ணு அதுல ஏதோ செவல் எட்டிட்டு வா. சரிங்கண்ணே. அவன் ஒத்த நாள்ல புள்ள மேல அக்கறையா இருக்கான். நான் வெட்டிட்டு சொன்ன வெட்டிட்டு வந்துருப்போம்ல. ஆமால அதுல 100 காய் கிடக்கு. அதுல உனக்கு எந்த காய் வெட்டணும் உனக்கு தெரியுமா? அவன் கரெக்டா வெட்டி கொண்டு வருவான் பாரு. அவருக்கு மட்டும் இப்படி தெரியுது. பாசம்ல பாசம் புள்ள மேல அவனுக்கு பாசம். இவனுக்கும் தான் பாசம் இருக்கு. அதான் பச்சை புள்ளி இவனா வெயில விட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இல்ல முன்னாடி போனா இளன் கிடக்கு. அங்க கூட்டு போயிருக்கலாம்ல. நான் கூப்பிட்டேன் அவதான் வரமாட்டேன்னுட்டான்.
பச்சை புள்ள வரமாட்டேன்னு தான் சொல்லும். எப்பவும் தூக்கிட்டு போவீங்க தூக்கிட்டு போய்க்கலாம்ல. உண்மையில போய் பாட்டுதானே என்ன என்ன தர இல்லடே, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சீக்கிரம் போகணும். அதான் சரி. இசை நான் கொஞ்சம் கூட்டு போயிட்டு வரட்டுமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம், பச்சை பிள்ளைய கூட்டிட்டு இல்லன்னு அதனால மதியம் போல போவேன், புள்ள கூட இருப்பேன். இது கொஞ்சம் காலையிலே போட்டு இருக்கு. அங்க ஆபீஸ் ரூம்ல தானே இருப்பா, என் கேபின்ல தான் இருப்பா. கூட கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு போ, புள்ள ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். இல்லன்னு காலையில போகும்போது பேசிக்கிட்டே விளாடிக்கிட்டே வருவா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன், புள்ள அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. ஆமாண்ணே, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். என்ன சொல்ல மாட்டேன். பகல புள்ள நீங்க கூட்டிட்டு அழைஞ்சிருந்தீங்க, புள்ள என் கூட இருக்கவே மாட்டேங்க. சரிடா, கூட ஒரு மணி நேரம் வீட்டுல இருந்துட்டு போ, முக்கியமான வேலை தான். சரி இப்ப கிளம்பி, அவர் 11 மணி மேல கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூட்டுவீங்களா? சரிடா, நானும் சைட்டுக்கு போட்டிருக்கோம், நான் வர அளவுக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்கண்ணே. அண்ணே என்ன கேச்சு? அண்ணே என்னன்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதுல உங்களுக்கு நிச்சயமா உடன்பாடு இருக்காது. ஆனாலும் அப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கு, நாங்க உடன்பட மாட்டோம். பரவாயில்ல, மனசுல கத்திக்கு குப்பையில போட்டு வேலையை பருப்போம். இல்லண்ணே, என்னடா உனக்கு என்ன? எனக்கு 2 நாள் நடவடிக்கை ஒன்று சரியில்லாம இருக்குது. சரி, ஏதோ அதனால பேர பேசு. நான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கிளம்பு. உள்ள வெயில் அடிக்கா, உள்ள வெயில் அடினா தாங்க முடியாது, நீ கிளம்பு. இல்லண்ணே, முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா கிங்ஸி? அண்ணன் சொன்ன மாதிரி பிள்ளை இன்னும் சாப்பிடல, வெயில நின்றுட்டு இருக்கா, வேற பேசிக்கலாம், கிளம்பு. இல்லண்ணே, நானும் இசையும் நீயும் இசையும் அது நான் என் பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு தண்ணி கொடுத்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, ஏதோ மீட்டிங் போடணும்ல, போ. இல்லண்ணே, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு தண்ணி கொடுத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரை கட்டு முடிவு பண்ணுங்க? என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன். உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்திருக்க. அவன் ரொம்ப பெரிய பொண்ணு பாரு, நீ அவன் கிட்ட கேட்டு முடிவு எடுத்திருக்க பாரு. அப்பெல்லாம் எங்க பிள்ளைய அனுப்ப முடியாது. சொத்து எதுவும் பிரச்சனைடா உனக்கு? அண்ணா, சொத்து ஏதாவது சொல்லுடா. ஒட்டு மொத்தமா புள்ள பெரிய உன் பேர்ல எழுதி வைக்க நாங்க ரெடியா தானே இருக்கோம். எங்க பேர்ல சல்லி பைசா வேண்டாம், அத்தனை எழுதி உன் பேர்ல மாத்திக்க. எங்களுக்கு எங்க புள்ள எங்களுக்கு வேணும். புள்ள இல்லாம 1 மணி நேரம் எங்களால இருக்க முடியல. உள்ளே கொண்டு தண்ணி கொடுத்துட போறியா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா தண்ணி கொடுத்துனப்போ. அன்னைக்கு கேட்கல என்ன தப்பு இருக்கு? நான் தண்ணி கொடுத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் சத்தத்துக்கு அப்புறம் போட்டு பாடி சொல்லிட்டேன். கிங்ஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்கும். என்னண்ணே இதுல என்ன பேச்சு? அவர் பொண்டாட்டி அவர் கூப்பிடுறாரு, வாய மூடி வந்து நிக்கணும். இல்லன்னா என்ன கொலக்காரனை பார்க்க வேண்டியது இருக்கும். யாரு பிள்ளைய யாரு கிட்ட கூட்டிட்டு போறது? தங்க பிள்ளை இங்க வாமா, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு அவனுக்கு. கிங்ஸ் என்ன சும்மா ஒண்ணு சொல்ல மாட்டானே. அண்ணன் அண்ணன் அவன் பொண்டாட்டி தானே கூப்பிடுறாரு. என்கிட்ட நீ என் பிள்ளைய பிரிச்சு இங்க கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. என் உனக்கு தான் நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ணே என்ன இந்த பேச்சு? நான் வாழணும். வாழு. இங்க யாரும் உனக்கு தடை போட்டிருக்கா? எனக்கு சுதந்திரமா வாழணும். இங்க உன் சுதந்திரத்துக்கு யாரும் தடை போடலையே. நீ செய்யறதெல்லாம் சரி நம்புறதுனால எல்லாத்தையும் நான் நம்ப முடியாது. அண்ணன் செஞ்சா சரியா இருக்கும்னு. சாரா, அண்ணன் செஞ்சா சரியா இருக்கும்னு. அண்ணன் சும்மா எதுக்குன்னு சொல்ல போறான். நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புறேன். கிங்ஸும் விளையாடாத. என்னால இதை ஏத்துக்க முடியாது. என் பிள்ளை இல்லைன்னா 1 நொடி என்னால இருக்க முடியாது, உனக்கு நல்லா தெரியும். அண்ணன் நான் வாழணும்னு என்ன நீங்க வாழவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன எப்படி சொல்ற? ஆமாண்ணே, என்ன நீங்க வாழவே விட மாட்டேங்கிறீங்க. நான் என் பொண்டாட்டிகிட்ட சேர்ந்த எல்லாம் நீங்க படப்படுத்த கீழே விழுறீங்க, இல்லைன்னா எங்க விழுந்து கிடக்கீங்க. பிள்ளைய 1 நிமிஷம் புரியறது இல்ல. நான் எப்படி வாழறது? நீ மனுஷ பையலடா, என்ன எப்படி பேசுற? பேசட்டும். ஆமாடா, எனக்கு என் பிள்ளை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவ என் பொண்டாட்டி. அவளை உனக்கு முடிச்சு கொடுத்தவனே நாங்க, நீ மறந்துடாத. ஊர் உலகத்துல எல்லா தகப்பனும் பண்றதா நீங்களும் பண்ணுனீங்க. உங்க கடமை முடிஞ்சு போச்சு. வளர்கிறதா மனுஷனுக்கு அழகு. இன்னும் புள்ள தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே நானும் பெரிய மனுஷன் தரமா நடந்துட்டு வரணும் பார்த்தா எப்பவும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தா. தரங்கிக்கிற மாட்டாரு. நான் சொல்லி புரிய வைக்க. நான் என் பொண்டாட்டி கூட தனி கொடுத்துட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரும் தடை போடக்கூடாது. இதே ஊர்ல தான் இருக்க போறேன், வெளியில எங்கேயும் நான் போகல. இன்னைக்கு என் புள்ள கூட நான் இருக்கிற பாரமா நினைச்சேன். நாளைக்கு கண்கட்டாத இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் என்ன நினைச்சு இருக்கு. எனக்கும் வாழணும், வயசு கடந்துகிட்டு போதே. கவி வா. சரிங்கண்ணா. எப்படி இங்க கூட்டு போறான்னு நானும் பாக்குறேன்னு.
யாருக்கிட்ட இருந்து யாருக்குள்ளே பிரிச்சு வாங்குறது? சே, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போல. தங்கப்பிள்ளை, நான் அவனை வாழ விடல நினைக்கிறான். ஐயப்பா, இல்லப்பா. சத்தியமா அப்பா உன பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருந்துக்கிட மாட்டேன் தங்கம். இல்லப்பா. இல்ல தங்கம், அப்பா ஒரு நொடி கூட உன பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். என் தங்க புள்ளி பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். இல்ல, என் புள்ளி பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். என் புள்ள யாருக்கும் நான் தகப்பன் ஆகுதுக்கு முன்னாடியே உங்க அம்மா உன்னை ரத்தமும் சரியமா இருக்கும்போது என் கையில தூக்கி கொடுத்தாங்க. முகத்தை கூட உங்க அம்மா பார்க்கல. இது உன் குழந்தைடான்னு தூக்கி என் கையில கொடுத்தா. உன்னை அப்படியே என் கையில நான் வாங்கினேன். ரத்தமும் சரியமா இருந்தது. அப்படியே உன்னை என் நெஞ்சோட அழைச்சுக்கிட்டேன். என் மூச்சு காத்து உனக்குள்ள போச்சு. அப்பவே நான் தகப்பன ஸ்தானத்தை நான் அடைஞ்சேன். நீ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கும்போதே டாக்டர் பொழைக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. நான் விடல. என் மூச்சு காத்த உனக்கு கொடுத்தேன். முழுசா நீ என் பிள்ளையாவே வந்து நின்ன. அப்பேற்பட்ட என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சது அதுக்கானதா? என்னக்கா நீங்க சாப்பிடலையா? சாப்பாடா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல. ஒன்னா இருந்த குருவி கூட்ட கலைச்சுக்கிட்டு நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கிங்ஸின். இது வரைக்கும் இந்த குடும்பத்துல தனி கொடுத்துருன்னு ஒன்று இருந்ததே இல்லை. இந்த கிங்ஸின் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். கிங்ஸின் எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். அவன் சும்மா எந்த முடிவும் எடுக்க மாட்டான் பாக்கியம். அது சரிதாக்கா. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். பிறகு என்ன, இசை இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடாவே இருக்குது. நீங்க என்னதான் சொல்லுங்க, நம்ம வீட்டுல எத்தனை மருமக்க மாதிரி இருந்தாலும் இசை இந்த வீட்டுல இருந்தாதான் இந்த வீடே நிறைஞ்சு போய் இருக்குது. சொல்ல போனா அவளாலதான் இது வீடாவே மாறிச்சுது. வீடா இருந்தது இன்னைக்கு குடும்பமா, கூட்டு குடும்பமா மாறி இருக்கு. இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவ ஒருத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வீடாவே இருக்காது. மிருகமா சுத்திட்டு இருந்தானுங்க. உரட்டு பயிர்களா காட்டுவாசிக மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டு கிடந்தானுங்க. அவனை வீட்டுல ஒரு வச்சு வார்த்தைன்னு நம்ம பார்த்திருப்போம் இல்ல. இப்பெல்லாம் நம்ம கரெக்ட் எதுக்கு சமைக்கலன்னா நம்மளை விட மாட்டேக்கானுங்க. அந்த அளவுக்கு குடும்பமா மாறி இருக்கு. சண்டை சச்சரை வெட்டு குத்துன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைக்காக வாழ ஆரம்பிச்சானுங்க. மிருகமா இருந்தவனுங்க மனுஷனா மாறினானுங்க. இப்ப மறுபடியும் மிருகமா மாறிடுவானுங்கன்னு பயமா இருக்குக்கா. சேச்சே, இசை கூட தானே இருக்கா, அப்படி ஒரு நாளும் மாற மாட்டானுங்க. ஐயோ அக்கா, உங்களுக்கு தெரியாதுக்கா. அவ இசை கூட இருக்க போய் தான் அந்த பையன் மனுஷ பையனா இருந்தானுங்க. சாணை எடுத்துக்கிடுங்க. ஒரு நேரத்துல அவனை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். அவன் நம்ம புள்ளதானே நமக்கே சந்தேகமா இருக்கும். எனக்கெல்லாம் அவன் அங்க வந்தாலே எங்க கோலை நடுங்கும். புள்ளதான் இருந்தாலும் அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். செப்பம் பாரு வெட்டு குத்துருச்சு. ஆனா இப்போ அவனை பாருங்க, இந்த துறை படிப்பு முடிஞ்சு இங்க வரவே மாட்டேன்னு வெளிநாட்டுல லவுடிசத்தை பண்ணிட்டு அலைஞ்சான். அவன்கிட்ட இல்லாத அடியாட்களே கிடையாது. இப்பவும் இருக்குது. ஆனா அதை விட குடும்பம் முக்கியம்னு நினைக்கான் இந்த சாரணு பைய. இவெல்லாம் மாறுவானா, இவன் மனுஷ பையதானான்னு நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் விட்டு விட்டு வெளில போறதே கிடையாது. இப்படி மனுஷ பையலா மாறினவனுங்க மறுபடி மிருகமா மாறிவானுங்கன்னு பயமா இருக்கு. அது அப்படி இல்லை. உன்னால இசை யாருன்னு தெரியாது, இப்போதான் அவ யாருன்னு தெரியும்ல. இனி மாற மாட்டானுங்க. அவ இந்த வீட்டுல இருக்க போய் தானே அவளுக்காக மாறி இங்கனே சுத்தி சுத்தி வந்தானுங்க. இல்ல, கிங்ஸனும் சொல்றது சரிதானே. அவனும் வாழணும்ல. எனக்கு என்னமோ அது காரணமா இருந்த மாதிரி தெரியல. இப்படி அல்ப காரணத்துக்காகலாம் போறவன் கிங்ஸன் கிடையாது. அவன் குடும்பம் நடத்த நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் நடத்துவான். அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு என்னமோ வேற என்னமோ இருக்க மாதிரி தோணுதுக்கா. நீ என்ன சொல்லுத? ஏக்கா, அவன் காதலிக்கும் போதே தைரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன். இந்த இடத்துல எத்தனை நாள் ஒண்ணு உட்காந்துருப்பவன் நம்மளே பாத்துருக்கோம். அதானே. இன்னொன்னு, அவன் யாருக்கும் பயந்தவன் இல்ல. அவன் அப்படிதான் அவன் வேணும்னு நினைச்சிருந்தாவன்னா அவன் குடும்ப நடத்த நினைச்சிருந்தவன் எப்படி வேணாலும் நடத்திருப்பான். இல்ல, அவன் குடும்ப நடத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. வேற என்னமோ இந்த குடும்பத்தை நடந்துடக்கூடாதுங்கக்காக அவளை இருந்து கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்த ரீச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. இந்த இசைக்கு ஃப்ரெண்டே கிடைக்கலையாமா. இந்த சனிய வேற வீட்டுக்குள்ள வந்திருக்குது. என்ன நடக்குதோ யாது நடக்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷம் பயந்து இருக்க வேண்டியிருக்கு. காலேஜ்ல முக்கியமான வேலை, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போங்க. சரி. வீட்டுல ஒரு பையனும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. அவன் கிங்ஸன் எங்க? தனி கொடுத்தனம் போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இசை
அவ என்ன பண்ணுவா? ஒரு பக்கம் அப்பா மாமன்மாரு, இன்னொரு பக்கம் புருஷன். அவ எந்த பக்கம் சாய்வா? அவன் நெருப்புல நின்ன மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவ தலைதான் கடந்து ஊர்லாம். ஐயோ விடுங்க சம்மந்தி. வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா சில நேரம் நன்மைக்கு நம்ம நினைக்கணும் பாத்துக்கங்க. இதுல என்ன நன்மை இருக்க போகுது? அப்படி இல்ல சம்மந்தி. நான் கூட கிங்சி மாப்பிள்ள கொஞ்சம் முரட்டாட்டமான ஆளுன்னு முதல்ல நினைப்பேன். எது பண்ணாலும் குண்டக்க மண்டக்க பண்ணுதாரேன்னு நினைப்பேன். அது அப்படி இல்லை. அவை சில நேரம் சில காரியங்கள் பண்ணது சரியா இருக்குது பாத்துக்கங்க. இது வரைக்கும் அந்த வார்த்தைய கிங்சி மாப்பிள்ள சொன்னது இல்ல. இல்ல இன்னைக்குதானே வந்து சொல்லியிருக்காவ. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்படி ஒண்ணு வீட்டுல எதுவும் நடக்கலையே. சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. எனக்கு மட்டும் தான் என் பொண்டாட்டிங்கிற அல்ப புத்தி எல்லாம் கிங்சி மாப்பிள்ளைக்கே கிடையாது. அப்படியெல்லாம் குடும்பம் நடத்த ஆசைப்பட்ட ஆளும் கிடையாது. அவரு சுத்தமானவர், ஒழுக்கமானவர். இல்லைன்னா என் பொண்ணு இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிருக்குது. அவளா இருக்கான்னா அது எல்லா ஆம்பளையாலையும் முடியாது. என்ன காரணமா இருக்கும்? ஏனும் அப்படிதான் கடந்து யோசிச்சுட்டு கிடக்கா. அவளும் ஒரே அழுவு அழுதுட்டு கிடக்கா. அவ மாப்பிள்ளையே இசை இல்லாம இருந்துக்கிட மாட்டான்னு ஒரே அழுவு அழுதுட்டு கிடக்கா. எனக்கு தான் சங்கடமா இருக்கு. சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சரி ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த தாவிது மாவா எப்பங்க வந்தா? முந்தானத்து வந்தாளா? நீங்க வந்தியல்ல, அன்னைக்குதான் அவளும் வந்தா. நான் தான் உங்களை வர சொன்னேன். அந்த மீனுக்குன்னு பொறிச்சா இயலுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. அவ வேலை செய்யாம இந்த வீட்டுல முடியாதுல்ல. அதான் உங்களை கொஞ்சம் துணைக்கு வர சொன்னேன். தாவிது மாவா பொல்லாதவா. ஈஸியை மிரட்டி கேட்டாதான் விஷயம் தெரியும். சம்மந்தி நீங்க கவலைப்படாம போங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சம்மந்தி. இந்த இசை பையவுலதான் ஏதோ வேலை பார்த்துருக்குது. பையன் உள்ள அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சேட்டை குறைய மாட்டேங்குதா. நானும் விளக்கு மத்தாலே சாத்தி வளர்த்துருக்கேன். இவன் அந்த இறக்கப்படுறத ஒரு காலம் விட மாட்டா. இன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு. இந்த கீரையை பார்க்க இசையா? சரி நீ கழுவாத, நான் தான் கழுவேன். அதான் கிச்சனுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிய. யாரும் வரக்கூடாது, நான் சமைச்சுக்கிடுவேன். சரி இது இசை பையவுல மட்டும் இங்க போயிட்டா என்ன யாரு காப்பாத்துவா? அவ ஒருத்திதான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தா. பச்சைவ தனி கொடுத்துரும் போயிட்டானா என் நிலைமை. கிங்ஸ் நம்ம ஏன் இந்த முடிவு எடுத்தாரு? எதுக்காக இப்படி எடுத்திருப்பாரு? இந்த இசை பிள்ளைக்கிட்ட சுவார் பங்க குழம்பு வைக்க எதுவுமே தெரியாத. இவன் எப்படி தனி கொடுத்தனும் போய் சுவார் கறி எல்லாம் பொங்குவா? வீடு கட்டில ஆடும்போது கூட அவளுக்கு சாம்பார் ஒழுங்கா வைக்க தெரியாது. நெஜத்துல சோறு கறி பொங்குன்னா எப்படி பொங்குவா? அத்தி எனக்கெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்குப்பா. அத்தி என்னெல்லாம் தனி கொடுத்தனும் கூட்டு போயிடக்கூடாதுப்பா. நான் இன்னும் வீடு கட்டில ஆடலே சோறு பொங்கி பழகல. இதுல நெஜத்துல நான் எப்போ சோறு கறி பொங்கி பழக? இல்ல வேண்டாம். என்னன்னாலும் சரி, மகிமை கையாலே தின்னுட்டாலும் பரவாயில்ல, இங்கே இருந்துறனா. ஏமா இசையங்க அவங்க அப்பா கிட்ட இருந்தா. ஏமா நானே சாம்பார் வைக்கட்டுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க ஈழ கதை பார்க்க வந்தீங்க, அதை மட்டும் பாருங்க. கிச்சனுக்குள்ள மட்டும் வேண்டாம். என்ன இந்த பிள்ளை இப்படி விடுக்குன்னு பேசுதே? தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பொறுப்பு அப்படிப்பட்ட பொறுப்பு. நான் கவனமா இருக்கணும். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க விருந்தாலும் வந்திருக்கீங்க, நான் சமைச்சு தரேன், சாப்பிடுங்க. இப்படி ஒரு பயவுலயே உள்ள வச்சுக்கிட்டு எல்லாரும் பயப்படுதாவளாங்க. பயவுல நம்ம கிச்சனுக்குள்ளே விட மாட்டேங்குதே. தண்ணி குடிக்கிறதுக்காது. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க விருந்தாலும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன். கிச்சனுக்குள்ள மட்டும் வராதீங்க. அவ என்னையே இதை தண்ணி விட மாட்டேக்கா. ஒன்னியவே விட மாட்டேக்காளா? இதுல இருந்து ஒரு படி இறங்கி நான் அந்த கிச்சன் பொருளை ஏதாவது தொட்டா கூட என் கையை நொறிச்சிருவா. அவ சமைப்பா, அவ டேஸ்ட் பாப்பா, அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் வரும். ராணி நான் உள்ளே வரல, என் மேல கோபப்படாத. இங்க பார், உங்க அம்மா அப்பாவுக்கும் தனியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்தா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன எங்க அம்மா மேல சந்தேகப்படுத? யாரா இருந்தா நான் சந்தேகப்படுவேன். இங்க பார், சாப்பாடு விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. அப்பெல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? யாருமே இதை தாண்டி வரக்கூடாது. இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். சரிம்மா தாயே, நான் எங்க அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். ஒருவேளை நான் இந்த கழுவி தண்ணி ஊத்துறதுக்கு குப்பை கொண்டு போடுறதுக்கு வெளியில போனா கூட யாருமே இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. தோந்தண்டி பூட்டா போட்டுட்டு போயிருதிய. இங்க யாரையும் நம்புற மாதிரி நான் இல்ல. எனக்கு பொறுப்பு இருக்கு. சார் ஒன்று சொல்லிட்டு போயிட்டானா, பையன் உள்ள அன்னையில இருந்து இப்படித்தானே இருக்கா. நடக்கட்டும். இந்த கீரை மட்டும் எப்படி என்ன நம்பி ஆய விட்டுருக்க? அதான் 2 நேரம் கழுவிடும்ல. அப்ப நீ என்னையும் சந்தேகப்படுத? இங்க என்ன யாரையும் நம்ப மாட்டேன். அப்பா அப்ப நிம்மதியா சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? அக்கா இன்னைக்கு இங்க யாரும் சாப்பிடுற மாதிரியே தெரியல. சரி இருந்தாலும் எதுவும் வைக்காம இருக்க கூடாதுல்ல, ஏதாவது போட்டு வச்சிருவோம். அதான் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா காலையில இன்னும் யாரும் சாப்பிடல. சரி சாம்பார் வச்சிரு. அந்த ஃப்ரிட்ஜ்ல மீன்ல இருந்ததுல, தேவைன்னா பொரிச்சுக்கலாம்க்கா. எனக்கு கிச்சனுக்குள்ளே வர முடியல மகிமா, ரொம்ப கொமட்டிக்கிட்டு வருது. ஐயா பரவாயில்லக்கா, அதெல்லாம் நான் வச்சு முடிச்சிருவேன், நீங்க போங்க. அவ செபால எங்க? அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான், இப்பதான் போனாவ. இப்பதான் காய்கறி கொஞ்சம் வெட்டிச்சு தந்துட்டு போனாவ.
சரி அப்ப அவளும் நீயும் அக்கா இன்னைக்கு எனக்கு யார் உதவியும் தேவையில்ல, நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க உள்ள வரண்டக்கா, நீங்க போங்க. என்னால ஒத்தையில சமைக்கணும்லடி. அக்கா எனக்கு தெரியும்க்கா, நான் சமைச்சுக்கிட்டேன், நீங்க போங்க. சரி விஷயங்க தெரியல, தோட்டத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் ஏலே, என்னம்மா இது? இந்த பெவுளில் எனக்கு கிச்சனுக்குள்ள விட மாட்டேன் வெட்டி. ஏமா அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த சைடு போனா இன்னொரு கிச்சன் இருக்குமா, அங்கேயே எனக்கு மருந்து ஏதாவது கிண்டி தரனா தந்துருங்க. இங்க வேண்டாம். அப்போ உனக்கு தனி கிச்சனா? இப்போதைக்கு நமக்கு தனி கிச்சனு தான். என்னட்டி நடக்குதுங்க? ஏமா எனக்கு மருந்து கிண்டனே இடிச்சு தருவியா? அது தனியா வச்சுதாங்க, இங்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது. அது சரிப்பட்டு வராதுமா, இந்த கிச்சன் வேண்டாம். சாரனுக்கு வர எல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் இடக்கு முடக்கா பேசி விடுவா, வேண்டாம். சரி அதுவும் நல்லதுதான், கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கரெக்டா தான் இருக்கிய. ஆமா நான் கேட்க நினைச்சேன், அந்த ரேச்ச பிள்ளைக்கு சாப்பாடுலாம் கொடுக்க போறது யாரு? அவதான் கீழே இறங்கி வருவா. அறிவு இருக்காட்டி? அபிக்கு எப்படி மேல சோறு போதோ அதே மாதிரி இவளுக்கும் போக வேண்டியதானே, அவளை எதுக்கு கீழே இறங்க விடுதிய? ஏமா ரேச்சலே இசையோட ஃப்ரெண்டு தானம்மா, இவ அதுக்கு மேல எனக்கு என்னமோ சரியா படலையே. சரி இங்க பாரு, இனிமேல் ரேச்சல் பிள்ளைக்கு சாப்பாடுனா அவ கீழே இறங்கி வரண்டா, என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிடுதேன். அதான் சரின்னு எனக்கும் படுது. சரிங்க வருமா, நான் ரெடி ஆயிட்டு சொல்றேன், நீங்க கொண்டு கொடுத்துருங்க. அதான் மட்டி சரி, அவ கீழெல்லாம் வர வேண்டாம். நீங்க அங்கங்க நின்று ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிய வச்சுக்கிட்டு இருக்கிய, நல்லா இருக்காது. உன் மரமண்டைக்குல எவ்வளவு சொன்னாலும் உன் மரமண்டையில ஏறாதுல்ல, போடிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரேச்ச சவகாசம் நமக்கு வேண்டானே. கள்ளங்கபடனா என்னன்னு தெரியாத வயசுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போது கூட நம்ம கிட்ட ஓர வந்து நான் பார்த்தவ அவ. அவளை ஃப்ரெண்டா நினைச்சுதான் நம்ம அவ வீட்டுக்கு அவளை கூப்பிட போவோம். ஆனா ஒரு வேலைக்காரி மாதிரி நம்மள நடத்துவா. ஆனாலும் பொறுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்டுன்னு. அப்பேற்பட்டவ எப்படி நமக்கு உண்மையா இருப்பா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பாக்குறவள கிட்ட என்னட்டி உனக்கு உறவு? அப்பமே நமக்கு ஒரு நாள் உண்மை இருந்தது இல்ல. நாம தான் அவளை ஃப்ரெண்டா நினைச்சா, அவ ஒரு காலம் நம்மள ஃப்ரெண்டா நினைக்கல. இப்ப எதுக்கிட்டி அவ மேல சந்தேகப்படுத? அடியே கூறுகட்டவள அடிச்சு கொன்னுடலாம் எனக்கு வருது உன் மேல ஒரு கோவத்துக்கு. இந்த வீட்டு ஆம்பளைங்க வர இல்ல, நான் அடிச்சு கொன்னுடலாம் பாத்துக்க. எருவ மாடே, நான் படிச்சு சொல்றேன், உனக்கு புரியுதா? புரியாடி. இப்பவும் சொல்றேன், அவ உனக்கு ஒரு காலமும் உண்மையா இருக்கல. இப்பெல்லாம் அவளை பத்தி சொல்லாதடி, அவ நம்ம கூட இருந்தவ தானே. உங்க அம்மாவும் இப்படி நல்லவங்களா இருந்தாண்டி போய் சேர்ந்திருக்காங்க. நல்லவளா இருக்கலாண்டி, ஒரேடியா நல்லவளா இருக்காதடி. என்னடி சொல்ற? நல்லவளா இருக்கலாண்டி, ஒரேடியா நல்லவளா இருந்தா வாழ முடியாதுடி. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், அவ உனக்கு ஒரு காலமும் உண்மையா இருக்கவே இல்ல. நீ சும்மா சொல்ற, என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குடி, நான் உன்கிட்ட சொல்லல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒருத்திக்கு உன்னை சொன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுன்னு நான் உன்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லல. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சத்தியமா சொல்றேன்டி. நீ நிறைய வாட்டி ஆபத்துல மாட்டும் போதெல்லாம் அதுக்கு காரணமா இருந்தவளே அவளதான் இருப்பா. ஆனா ஏதோ ஒரு கிருபையில யாராவது உன்னை வந்து காப்பாத்துவாங்கடி. நம்ம முத வாழ்க்கையில பிக்னிக் போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல இருந்து. ஆமா, ரெண்டாவது ட்ரிப் போன சொல்லல, ஃபர்ஸ்ட் போனதை சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இயர்ல. ஆமா, அப்பெல்லாம் உனக்கு கிங்ஸ் யாருன்னே தெரியாது. ஆமா, அப்போ நம்ம ஒரு மலைக்காட்டு வழியா போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்போ அது ஒரு மலைக்காடு. ஏத்த ஏறும்போது வழக்கம் போல உனக்கு மயக்கம் ஆகி போச்சுது. அதான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனீங்களே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு உனக்கு தெரியமாட்டே? என்ன? அப்போ காலேஜ்ல இருந்து ஒரு காரை ஏற்பாடு பண்ணி தான் நம்மள காலேஜ்ல இருந்து அனுப்புனாங்க. கூட ஒரு சார் வந்தாரு. சரி, மேடம் தான் அனுப்பி வச்சாங்க. நீ, நான், அந்த சாரு, அந்த டிரைவர், நம்ம இவ்வளவு பேர் தான் அந்த கார்ல போனோம். பாதி தூரத்திலே ரேச்சல் நானும் வருவேன்னு ஏறினா. நான் தான் எங்க ஃப்ரெண்டு தான் இருக்கட்டும்னு ஏத்த சொன்னேன். கொஞ்ச நேரம் ஆகல, எனக்கு வாமிட்டிங் மாதிரி வருது, காரை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா. டிரைவர் சொன்னாரு பள்ளத்துல நிக்குது, நிப்பாட்ட முடியாது, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நிப்பாட்டலான்னு சொன்னாரு. அவ கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப வாமிட்டிங் வருதுன்னா. டிரைவரும் வழி இல்லாம எப்படியோ பிரேக் அடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. சீக்கிரம் போயிட்டு வாமா, வாமிட் எடுத்துட்டு வந்துறேன்னு சொன்னாரு. போனவள ஆளையே காணல. கார்ல இருந்து எங்களுக்கு பயம், ஒருவேளை கரடி சிங்கம் புலி ஏதோ ஒன்னு அடிச்சுட்டு போயிட்டோன்னு. டிரைவரு சாத்த சொல்லிட்டு அவரு இறங்கி சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தாரு. டிரைவரையும் கொஞ்ச நேரத்துல காணும். சரின்னு சாரும் இறங்கி பார்த்தாரு. நீயும் நானும் மட்டும் தான் காருக்குள்ள இருந்தோம். சரியான ஏத்தத்துல இருந்து பள்ளத்தை நோக்கி தான் நம்ம காரு போய்கிட்டு இருந்தது. ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் நம்ம கார் நின்றுகிட்டு இருந்தது. ரேச்சல் ஓடி வந்து காருக்குள்ள ஏறின வேகத்துல கார் தண்ணர் இல்லாம உருள ஆரம்பிச்சது. டிரைவரும் கீழே, சாரும் கீழே நின்னாங்க. நான் பயத்துல கத்துனேன். ரேச்சலும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு கத்துனா. கிட்டத்தட்ட
நானும் மயக்க நிலைக்கு போனேன். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே கார் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தது. நான் ரேச்சல்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே கார் நின்றுட்டுன்னு சொன்னா. தூரத்தில் ஒரு மனுஷன் போறதை நான் பார்த்தேன். என்னடி சொல்ற? ரேச்சல் என்கிட்ட எதையோ மறைச்சா. ஆனா அப்போ எனக்கு அவ மேல சந்தேகப்படவோ அவ என்ன மறைக்கிறானோ எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, இதுல என்ன இருக்குது? தெரியாம அந்த சம்பவம் தானே? இல்லட்டே, அன்னைக்கு நான் ஷாப்பிங் மால் போயிருந்தேன். அன்னைக்கு கிங்ஸும் ஒன்று தெரியாம வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு போயிருந்தாரு. ஆமா, அப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சு சத்தம் போட்டாங்களே. ஆமா, அன்னைக்கு நானும் அங்க தாண்டி வந்திருந்தேன். அப்போ அந்த புதுசா பண்ணையார் வீட்டுக்கு வந்திருக்காங்களே. நான் முகத்தை பார்க்கல, பின்னதான் பார்த்தேன். ஏன்னா அன்னைக்கு காருக்கு முன்னாடி போன அதே உருவம் அச்சு புரளாம அப்படியே இருந்தது. அதை நான் மறக்கவே இல்லட்டே. அந்த உருவத்தை என்னால இப்போதைக்கு இல்லை, எப்பவுமே மறக்க முடியாது. என்ன சொல்ற? ஆமாட்டே, அன்னைக்கு நம்மளை காப்பாத்துனது அந்த உருவம் தான். அந்த காரை நிப்பாட்டி நம்மளை காப்பாத்துனது அந்த உருவம் தான். இந்த ரேச்சல் நாய் நம்ம கிட்ட அதை மறைச்சிட்டா. அவ மறைச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ மூஞ்ச பார்த்து அவ போய் சொல்றான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். கார் தானா நின்னுச்சுன்னு சொன்னா. அவ்வளவு பெரிய பள்ளத்துல கார் தானா நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா டிரைவர் வண்டி எடுக்கும் போது மறுபடியும் அதுல இருந்து கல்லை எடுத்துட்டு தான் வண்டி எடுத்தாரு. அப்ப அந்த கல்லை போட்டது யாரு? அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில நான் யோசிக்கல. திரும்ப அந்த மால்ல திரும்ப அதே மனுஷனை நான் பார்க்கும் போது அதை யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் உன் மேல பொறாமையில இருந்தவடியாவா? அப்போ என் மேல அவனுக்கு என்னடி பொறாமை? உன் அறிவுதான். இங்க பாரு, எனக்கு பல விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ தாங்கிக்கிட மாட்ட. இப்ப இல்ல, எப்பவுமே அவளுக்கு உன் மேல நல்ல எண்ணம் இருந்ததே கிடையாது. அது உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்ச அந்த விஷப்பாம்பை எதுக்கு நீ உள்ள கூட்டிட்டு வந்த? அவ வேணா என்ன ஃப்ரெண்டா பார்க்காம இருக்கலாம். நான் அவளை ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்டா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? அடே, அன்னைக்கு ட்ரெயின்ல நீ மாட்ட பாத்தியா? அதுவும் அவளாலதான். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? இந்த சாரன் உனக்கு எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? மாமாக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்டேன். சாரன் மாமா எங்க? நான் சொல்றேன் கேளு. டிவில ஒரு ஆடு பார்த்தேன். 1 வாங்கினா 11 ஃப்ரீன்னு. ஒரு இடத்துக்கு நம்ம ரேச்சல் கூட்டு போனாலே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நாமளும் போனோமா? அன்னைக்கு தானே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனோம். அந்த அசிங்கத்துக்கு காரணமா இருந்தவ யாரு தெரியுமா? ரேச்சல். நம்ம கிட்ட வம்பிழுத்தவனுக்கு யாரு தெரியுமா? யாரு? சாரன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட படிச்ச பயிலுக. நீ என்ன சொல்ற? நமக்கு அவனுக்கு பிரச்சனை பண்ணானுங்க மட்டும் தானே தெரியும். அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தது யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. இவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்கா. அவனுங்களை தான் கிங்ஸின் ஜெயில் அடைச்சு போட்டாரு. அவனுங்க வெளியில வந்திருக்கானுங்க. வந்தவனுங்க ரேச்சல் கூட கவினை பார்த்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் சாரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டானுங்க. அப்படிதான் சாரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சாரன் கவினை ரேச்சல் நிரந்தரமா பிரிச்சான். இது தெரியாத மகிமா ரேச்சலுக்கு சப்போர்ட் பண்ணதா நினைச்சு அவளும் பிரச்சனையில மாட்ட போயிருக்கா. நடு ரோட்ல போய் சாரன் கிட்ட சண்டை போட்டிருக்கா. அவன் பலான்னு ஒண்ணு அரைஞ்சி ரேச்சலோட சீரூபத்தை நேர்ல போய் காட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் மகிமா மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. என்ன சொல்ற? ரேச்சலை பத்த எல்லா விவரத்தையும் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கான். நீ அப்பேற்பட்டவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. சரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருவா. எதுவும் சொல்லாதடி. ஆனா கிங்ஸ்லி பொண்ணு தனி கொடுத்தன கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கஷ்டமா இருக்குடி. என்னால என்னடி பண்ண சொல்ற? எனக்கு என்னமோ ரேச்சல் இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ என்னடி என்ன பண்ண முடியும்? அப்பா, நான் இன்னும் பல விஷயங்கள் தெரியும். உன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஜபா, எட்டி ஜபா, என் கண் பார்வையில இரு. எங்க போயிடாத வார. வீட்டுக்கு மருமகளா வந்த உங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் அடிமையா வந்திருக்கேன். அடிமையா வந்தவளுக்கோ மருமகளா வந்தவளுக்கோ ஒரே வீடு, ஒரே ரூம் இல்ல. நீ எதுவும் பேச வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை போதும். இல்லக்கா, சொன்னேன். எனக்கெல்லாம் போக்கிடமே இல்லக்கா. கவின் என்ன மன்னிச்சாலே போதும். அவன் நினைச்சுக்கிட்டே இங்க வாழ்ந்துட்டு போயிடுவேன். இவ பேச்சு ஒன்றும் சரியில்லையே. ஏன் கவின் ஒன்று வெறுக்கவே இல்லையே? நீ தானே வேண்டான்னு போன. தப்பு பண்ணிட்டேக்கா. ஆனா இப்ப எனக்கு என்ன தகுதி இருக்கு? தப்பு பண்ணா இந்த வீட்டுல யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அதானே
எந்த தப்புமே பண்ணாத உங்களுக்கு இவ்வளவு தண்டனைனா என்னால எப்படி ஏத்துக்கிடுவாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இசைதாக்கா. அவன் மட்டும் இல்லைன்னா என்னாலமா அவ்வளவுதான். உன் பிளான் என்ன? இதுக்கப்புறம் இங்கே இப்படி இருந்துலாமா வெளியில போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்படி தெரியலக்கா, எங்க போகனே தெரியல. ஏன் சின்ன வயசுல இருந்தே கவின் உன்னை விரும்புறான்னு தெரியும், அதுக்கப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன? இப்பவும் நான் விரும்பிக்கிட்டு தாக்கா இருக்கேன். இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? அக்கா, நீ உண்மையா விரும்பியிருந்தா எப்படி இன்னொருத்தரை நேசிச்சிருக்க முடியும்? கவின் உன் மனசுல இருந்தா இன்னொருத்தரை எப்படி உன்னால ஏறெடுத்து பார்க்க முடியும்? எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான்க்கா காரணம். அவர் ஒண்ணு உன் மனசுல இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணலையே. இல்லக்கா, அப்பாதான் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் நான் என்னையே மாத்திக்கிட்டு என்ன நானே கஷ்டப்படுத்திட்டாக்கா போனேன். இவ சொல்றது எதுவுமே உண்மை மாதிரி தெரியலையே. இவ ஏதோ பிளான போட்டு வீட்டுக்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்குதே. எப்படினாலும் நீ வெளியில போய் புடைக்க தானே செய்யணும். எவ்வளவு நாள் இங்கே இருந்துட முடியும்? அதை விட இளமையா இருக்கும்போது வெளியில போய் ஏதாவது வேலை தேட வேண்டியதானே. இல்லைன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட போ, உங்க ஏதாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. இல்லக்கா, கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க என்ன உரிமையில இருக்க போற? உரிமைனா கெஸ்டா வந்திருக்க. கெஸ்ட்ங்கிறதே கொஞ்ச நாள் இருக்கக்கூடியதே. நீங்க போக வேண்டியதா? போக வேண்டிய காலம் வந்துட்டேன். நான் போக மாட்டேன்க்கா. என்ன இசை பாத்துக்கிறதேன்னு சொல்லிட்டா. வேற என்ன உரிமை வேணும்? அவ தனியா போறா. தனியா போறா? எங்க? தனி கொடுத்தனும். தனி கொடுத்தனமா? என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதா அவங்க தனி கொடுத்தனம் போறாங்க? சேச்சே, அதெல்லாம் ஜான்மம்மா சம்மதிக்க மாட்டாரு. தெரியல, கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எந்த உரிமையில இங்க இருக்க போற? உனக்கு இங்க யாரு உரிமைப்பட்டவங்க இருக்காங்க? அதனால சொல்றேன், உங்க அப்பா பார்த்து போ. இசை கிங்ஸ்னும் இசையும் புருஷ மாட்டே கொஞ்ச நாள் தனியா வாழறதுக்கு ஆசைப்படுவாங்களா இருக்கும். சின்ன சிசுகள்ல தனியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தனியா போறதுக்கு ஆசைப்பட்டிருப்பா. இல்ல, இசை ஆசைப்பட மாட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, அவளுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கதான் பிடிக்கும். ஒருவேளை கிங்ஸ் எடுத்த முடிவா இருக்கலாம், கேள்விப்பட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒரு நாள் போக மாட்டாங்க. அதான் சொல்றேன், நமக்கு நிரந்தரம் இல்லாத இடத்துல இருக்க கூடாது. உங்க அம்மா அப்பா பார்த்து போ. இல்லக்கா, அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்கக்கா. நான் இசையில சொல்றேன், இங்கே இருன்னு சொல்றேன். ஜான் மாமா, துரை மாமா யாருமே இசையை பார்க்காம இருந்துக்கிட மாட்டாங்கக்கா. அவ அங்கேயே இருக்கட்டுக்கா. சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. என்னது, இசை தனி கொடுத்துட போறாளா? அப்படின்னா இங்க இருக்கவங்க அடிச்சு வரட்டிடுவாங்களே. நான் என்ன உரிமையில இங்க இருக்க முடியும்? டேய் கிங்ஸே, என்ன ஏமாத்திட்ட. இசை இங்க இருப்பா. அத காரணத்தை காட்டி நான் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி எடுத்து இந்த வீட்டுல இடம் பிடிச்சலான்னு பார்த்தா என் பிள்ளை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறாடா. என் பிள்ளைல ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்சிடும். என் பிள்ளை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. நான் இவனை என்ன பண்ணினேன்? அவனும் என் பிள்ளை சந்தோஷமா வாழட்டு தானே நினைச்சேன். தப்பு தாண்டா, நீ ஹனிமூன் போன ஆசைப்பட்ட, தடுத்துட்டேன். என் பிள்ளைய கொஞ்ச நாள் இருக்க முடியலடா, பைத்தியம் ஆயிட்டேன்டா. அதனால எனக்கு அனுப்ப முடியல. இந்த வீட்டுல வேணா 2 பாகமா போயிச்சிருப்போம்டா. நீ போக வேண்டாம்டா, பிளீஸ்டா. உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு உரிமையும் இல்லை. உங்க கண்ணை பார்த்து பேசுற அளவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிங்ஸும் ஈஸியும் தனி கொடுத்தன போகட்டும். இந்த குடும்பத்துக்காக தான் கிங்ஸன் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்க எந்த அளவுக்கு ஈஸி மேல பாசம் வச்சிருக்கீங்களோ அதே பாசத்தை கிங்ஸன் வச்சிருக்காரு. அப்பேற்பட்டவரே தன் மனைவிக்கு உசுறு அப்பான்னு தெரிஞ்சோம் அங்கேருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன்னு நினைக்கிறாருன்னா அதை விட பெரிய ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். பாசத்துல யோசிக்காம இருக்கீங்க. எதனால தம்பி இப்படி சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பம் 2 படத்தை ஒரு நாள் கிங்ஸும் விரும்ப மாட்டாரு. அவர் தனி கொடுத்தனும் தானே போறேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லலையே. என்னன்னு அவர் தனி கொடுத்தனும் போறேன்னு தான் சொன்னாரு. உங்களை கூட கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க யாருமே என் பொண்டாட்டிகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. யாருமே அங்க வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அவர் சொன்னது தனி கொடுத்தனா சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகல. அப்பாங்கிற உரிமை இருக்குது. மாச கணக்குல போய் புள்ள பக்கத்துல இருக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், கொஞ்சலாம். உங்க பொண்ணு நல்ல செய்தியோட வந்தானா சீமந்த வச்சு அவளை அழகு போல உங்க மடியில வச்சு பாத்துக்கலாம். இதெல்லாம் நான் யோசிக்காம விட்டுட்டேன். நம்ம குடும்பத்துல இருக்க ஆட்கள் திடீர்னு ஏதோ ஒரு முடிவு வித்தியாசமா எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கோபத்தை காட்ட வேண்டாம். யோசித்து பாருங்க. நான் அதை அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்தேன். கிங்ஸன் அப்படி எடுக்கக்கூடிய ஆளு கிடையாது. ஏன்னா அவர் உங்க தம்பி. குடும்பம் பிரிஞ்சிட வேண்டாம். நீங்க கோபத்திலேயே அழுதுகிட்டே இருந்தா மற்ற தம்பிகளுக்கும் அவர் மேல வெறுப்பு வந்துடும்.
அவங்கள சந்தோஷமா தண்ணி கொடுத்து நான் அனுப்பி வைங்க. நீங்க கூட போய் இருங்க. மற்ற அண்ணன் தம்பிகளை அப்பப்போ போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்குள்ள நிச்சயமா அவர் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணிடுவாரு. ஏய் சாரம், செத்தம்பி என் புள்ளைய தண்ணி கொடுத்தனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு தெரிவிங்கன்னு சொல்றது வீடியோ பத்தின கருத்தை மட்டும்தான். தனிப்பட்ட கதை எழுதுற என்ன பத்தி நான் கேட்கல. கருத்துனா சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கருத்துங்கிறது அந்த கதையுள்ள உள்கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பதிவிடுறதுதான் கருத்து. அதை ஸ்டாப் பண்ணிருங்க, இதை ஸ்டாப் பண்ணிருங்க, அதை நிப்பாட்டிருங்க, இதை நிப்பாட்டிருங்க பேர் சொல்றதுக்கு பேரு கருத்து இல்ல. அதுக்கு பேரு அவமரியாதை. அவமரியாதையை நான் என்னைக்குமே ஏத்துக்கிறது கிடையாது. அது நான் இல்ல, ஒரு சின்ன குழந்தை கூட அவமரியாதையை ஏத்துக்கிடாது. பூமியில இருக்க எந்த மனுஷனும் தனக்கு அவமரியாதை நடக்கிறத விரும்ப மாட்டான். சில கதைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தேவைப்பட்டுச்சுன்னா நான் சில எடுத்துக்காட்டுகள் அங்க வைப்பேன். அதை உடனே அதை ஸ்டாப் பண்ணிருங்க, அது இப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிங்க பாருங்க, அதுதான் தவறுன்னு நான் சொல்ல வரேன். கதைக்கு முக்கியத்துவம் இருக்க போய் தான் அதை வைக்கவே செய்யறோம். எடுத்தோன்னே ஒரு முடிவை சொன்னா யாருக்கும் புரியாது. அந்த முடிவுக்கு காரணமா இருந்த பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாதான் முடிவு என்னன்னு புரியும். ஒருத்தங்க அதிகமா கேட்டாங்க, ராணி துரசின்னு வந்து அதிகமா வைங்கன்னு. இது எல்லாருமே விரும்பி யாரார் பத்தி அதிகமா கேட்கறது தான். நான் எல்லா கமெண்ட்டுமே ரொம்ப மரியாதையா அதை ரொம்ப உத்து நோக்கி கவனிக்கக்கூடியவா. நான் எல்லா கமெண்ட்டுமே ஒரு திருப்புக்கு 2 திருப்பு படிக்கக்கூடியவா. எனக்கு நேரம் கிடைக்க நேரம்லாம் நான் கமெண்ட் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் கதைக்கு என்ன தேவையோ அதுதான் அந்த நேரத்தை நான் அப்லோட் பண்ண முடியும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஜோடி பிடிக்கும்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஜோடி பிடிக்கும். ஒருத்தங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க, அந்த அதை நான் அப்லோட் பண்ண முடியாது. கதைக்கு என்ன தேவையோ நான் அதுதான் அப்லோட் பண்ண முடியும். ஆரம்பத்துலேருந்தே இன்னும் வரைக்கும் நம்ம கூட தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்க கதைக்கு மட்டும் அழகாக கருத்து தெரிவிப்பாங்க. அவங்க இதுதான் அப்லோட் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கதை எந்த அளவுக்கு போகும், நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் நிறைய கமெண்ட் என் கூட ஆரம்பத்துலேருந்தே வருவாங்க. ஒரு நாள் கூட அவங்க கமெண்ட் கொஞ்சம் கூட பிசு தட்டினதே இல்லை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் கதைக்கு மட்டும் அழகாக கருத்து தெரிவிப்பாங்க. அந்த கருத்து தாங்க எங்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அவங்க பண்ணுற அந்த கருத்து தான் அடுத்தடுத்து எங்களுக்கு மூவ் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவங்கள நினைக்கும் போது இன்னைக்கு கதை எப்படியாவது அப்லோட் பண்ணணும்னு தோணும். நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் தெரிவிங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன்.